இது என் மாமோடது தான். இது எப்படி உங்ககிட்ட வந்தது? இது எல்லாமே கார்ல இருந்துச்சு. அப்ப எங்க அத்தை என்ன ஆனாங்க? தெரியல மேடம். ஹைவே பேட்ரோல் போலீஸ்காரங்க ரோட்ல இந்த காரை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. கார் நம்பர் மூலமா தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணோம். ரோடு ஓரத்துல கார் ஏன் நின்னுட்டு இருந்தது? கார்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு அரவிந்தா எங்க போவா? ப்ளீஸ் சார், எங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்கொயரி ஸ்டார்ட் பண்றேன். என்கொயரி பண்ண போறீங்களா? ஆமா சார், மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள தேட சொல்லுவோம். முதல்ல அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? யாரையோ பாக்குறதுக்காக போறதா சொன்னாங்க. அவரு இவர்தானா? சாரி சார், நான் கவனிக்கல. இவன் இங்க சைட்ல வேலை பார்க்குற ஜேசிபி டிரைவர். உங்க அம்மாவுடைய போனுக்கு லாஸ்ட் கால் இவர் தான் பண்ணிருக்காரு. அந்த நம்பரை வச்சு தான் இவரை பிடிச்சிருக்கோம். அப்படின்னா இவனை பிடிக்கதான் அத்தை போனாங்களா? எனக்காக போய் அத்தை இப்ப காணாம போயிட்டாங்க. டேய், என் மாம் எங்கடா? சார் எனக்கு தெரியாது சார். நீ இதானடா என் மாம்க்கு கால் பண்ணது? உன்னை பார்க்க தானே என் மாம் வந்தாங்க. நான் மேடம்க்கு ஃபோன் பண்ணேன் சார். ஆனா மேடம் என்னை பார்க்க வரல. நீங்க என்ன சொல்றீங்க? பெரியம்மா காணாம போயிட்டாங்க. பெரியம்மா கார், செல்போன், மற்ற பிலாங்கிங்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. என்னாச்சு விவேக்? அரவிந்தா அத்தைக்கு என்னாச்சு? பாட்டிமா வீட்டுக்கு கிளம்புறதா சொன்னாங்க. இன்னும் ஏன் வரல சித்தப்பா? பாட்டி சேஃபா தானே இருக்காங்க சித்தப்பா. சீக்கிரமா வந்துருவாங்கல்ல. பாட்டிக்கு எதுவும் ஆகல, அவங்க வந்துருவாங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. என்னாச்சு விவேக்? அதான் எனக்கும் புரியல ஜானு. என்ன பண்ண மனிஷா? நான் என்ன பண்ணேன் ஆண்டி? அரவிந்த் அக்காவை என்ன பண்ணேன்னு கேக்குறேன். நான் என்ன பண்ணேன்? அக்காவை காணுமா? அவங்க காரு, பிலாங்கிங்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். நீ தான் ஏதோ பண்ணிருப்ப. எனக்குலாம் எதுவும் தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன மிரட்டுறீங்க ஆண்டி? நானும் உங்களோட சேர்ந்து வீட்ல தானே இருக்கேன், பாக்குறீங்கல்ல. உன்னால இருந்த இடத்துல இருந்து யாரு என்ன வேணாலும் செய்ய முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அக்காவையே இல்லாம செய்வேன்னு அப்ப என்கிட்ட சொன்ன. அத்தை காணாம போனதுக்கு மனிஷா மட்டும் காரணமா இருந்தா அவ உயிரை எடுத்தாவது சரி, அத்தைய திரும்ப கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் மாமா. நீங்க வாங்க வாங்க. ஜெய் ஸ்ரீராம். ரெண்டு பேரும் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. கஷ்டத்துல இருக்கும்போது என்ன நினைக்க சொல்லியிருக்கான்ல. நீங்க உங்க சீதாராமர் கஷ்டத்தை தவிர எங்க கஷ்டங்களை பெருசா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. ராமா ராமா, இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டியே. உங்களை நான் கவனிச்சுட்டே இருக்கிறதுனால தானே நீங்க கூப்பிடலனா கூட நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நீ எங்க
அவளை அப்படி என்னதான் கவனிச்சுக்கிட்ட? எங்க பாட்டிய காணோம். எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓ, அதுவா விஷயம்? அதனாலதான் சோகமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எங்களுக்கு தெரியும். நான் ஒண்ணும் நடிக்கலடா கண்ணா. உங்க மனசுல நான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, எல்லாம் தெரிஞ்சுக்குவ, ஆனா எதையும் செய்ய மாட்ட. என்னது இன்னைக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் என் மேல நிறைய பழி போடுறீங்களே. நாங்க ஒன்றும் அண்ணன் தங்கச்சி கிடையாது. அப்படின்னா அக்கா தம்பி? நாங்க அக்கா தம்பியும் கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எங்க பாட்டி திரும்ப வரணும். ஜெகஜோதியா இருந்த இந்த வீட்டை ஒரே நாள்ல இப்படி இருட்டாக்கிட்டிய மனுஷா. வீடு முழுக்க சுடுகாட்டு அமைதியை உருவாக்குற மாதிரி செஞ்சுட்டேன். ஆன்ட்டி என்னோட வாயை மூட பார்த்தாங்க, ஆனா நான் எல்லார் வாயும் மூட வச்சிட்டேன். மறுபடியும் அரவிந்த் அக்காவை பார்த்தாதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உயிரே வரும் போல இருக்கு. அரவிந்த் ஆன்ட்டி திரும்ப உயிரோட வர மாட்டாங்க. திரும்பவும் இந்த வீட்ல அவங்க உருவம் மட்டும் இல்ல, அதோட அவங்க குரல் கூட கேட்க போறதில்ல. வாங்க சாமி. ஐயோ அம்மா, யாரோ இதயத்துக்குள்ள அடி எடுத்து வச்ச மாதிரி என்ன இப்படி ஒரு அதிர்வு. எனக்கும் அதே ஃபீலிங் வருது மனிஷா. ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி தெரியுது.